அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுடைய புனிதமான பயணம் டிராவல் டூ மக்கா. நாங்க எப்படி மக்காக்கு போனோம், வந்தோம் எல்லாமே தான் பார்க்க போறீங்க. எங்களுக்கு ஃப்ளைட் வந்து அபுதாபி ஏர்போர்ட். ஸோ நாங்க கரீம் ஆப்ல புக் பண்ணிட்டு நாங்க டைரக்ட்டா வந்துட்டோம் ஏர்போர்ட்க்கு. கத்தார் ஏர்வேஸ்ல தான் எங்களுக்கு ஃப்ளைட் போட்டிருந்தாங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இன் கத்தார் ஏர்வேஸ். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து அபுதாபி டு தோஹா போறோம். அதுக்கு முன்னாடி வந்து லான்ச்ல போய் சாப்பிடலாம்னு சொல்லி கொஞ்ச நேரம் போய் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். லான்ச் போய் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கீழே போறோம். கீழே ஃப்ளைட்டுக்குள்ள போறோம். ஜோஹானோட ரியாக்ஷனை பாருங்க. ஜோஹானுக்கு வந்து நான் தல்பியா வந்து 1 மந்த் பிஃபோரே சொல்லி குடுத்துட்டேன். ஸோ அவன் வந்து எவ்ரி நைட் வந்து நான் சொன்னா சொல்லிட்டு தான் தூங்குவான். அதே மாரி வந்து நாங்க போற டைம் எல்லாம் வந்து சொல்லிட்டே இருந்தான். அங்க இருக்க கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாரி ஒரு டாய் மாரி குடுத்தாங்க. ஆக்சுவலா அது டாய் இல்ல. அது ஸ்மால் டவலு. ஆக்சுவலா எங்களுக்கு துபாய்ல இருந்து தான் டைரக்ட் ஃப்ளைட் இருந்துச்சு. நாங்க தான் இல்ல வேண்டாம் அபுதாபி ஃப்ளைட் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு, அவங்க வந்து கனெக்டிங் ஃப்ளைட் தான் இருக்கு. ஓகேவான்னு கேட்டாங்க. இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கனெக்டிங் ஃப்ளைட் வந்து எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் எஹ்ராம் வந்து கனெக்டிங்ல நம்ம ஈஸியா கட்டிக்கலாம். வீட்ல இருந்தே வந்து ஜோஹானுக்கும் கட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால கனெக்டிங் தான் எங்களுக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல ஃப்ளைட்ல போணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்து சூஸ் பண்ணுங்க. செகண்ட் வந்து கத்தார் ஏர்வேஸ் சூஸ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.